வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். இதுக்கு கொஞ்சமாக பழைய சாதம் இருந்தால் போதுங்க, அதை வச்சு நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மத்தியானம் வடித்த சாதத்தில் ஒரு கை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். அதிலேயே நமக்கு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். சீரகம் சிறிதளவு, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்ப்போம். பெருங்காயம், சாப் பண்ண இஞ்சி, சாப் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை சாப் பண்ணது, கொத்தமல்லி தழை, கட் பண்ண பெரிய வெங்காயம், சோடா உப்பு சிறிதளவு, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையலாம். இது மாதிரி பக்கோடா மாவு மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இலக்கமாக பிசைஞ்சிக்கலாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்படி சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து போடலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக வைக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே கருகிரும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா எடுக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததும் அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடித்தமான சாம்பார், சட்னி ஏதாவது வச்சு பரிமாறுங்க. தேங்க்யூ.